அண்மை செய்தி. தவிக 2வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கட்சி தொண்டர்களுக்கு தவிக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருவதாக தவிக தலைவர் விஜய் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், இந்த கடிதம் குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருந்தார். அந்த கட்சி தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்நிலையில் தொண்டர்களுக்கும் அவரது தோழர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்றை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு இதயம் மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசுவதற்காக இந்த கடிதம் எழுதப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் 2ஆம் ஆண்டு தொடக்கம். தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படையை கட்டமைத்து பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதியோடு ஓராண்டு நிறைவேறுகிறது. மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாள தொடங்கி இதோ இப்போது 2ஆம் வருடத்தில் வாயிலில் நிற்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களுக்காக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்ததாக கூறியிருக்கிறார். அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது. அதில்தான் கழகத்தின் 50 கொள்கை தலைவர்களை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளையும் மாபெரும் செயல் திட்டங்களையும் அறிவித்தோம். அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் அதிர வைத்தோம் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை ஏகடிகளை கடந்திருப்போம். எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பதறாமல் நாம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியல் மையப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனிப்பெரும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே எப்போதும் இலக்காக இருக்கும் என்றும் அந்த இலக்கின் முதல் படிதான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இடைப்பட்ட எந்த தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றும் நேரடியாக தனது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்று தொடர்ந்து விஜய் முன்வைத்து வருகிறார். அதன்படியே இந்த கடிதத்திலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 தான் தன்னுடைய இலக்கு என்று மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த வேளையில் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகம் எங்கும் மக்கள் நல திட்டப் பணிகளை நம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.